ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜோஸ் தமிழ் ஹெல்த் அண்ட் பியூட்டி. இன்றைக்கி நம்ம ஒரு அருமையான ஹோம் டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம். அதாவது வீட்டிலேயே இயற்கையான முறையில் டிஷ் வாஷ் லிக்விட் எப்படி தயாரிக்கலாம் தான், அதாவது பாத்திரம் கழுவுற லிக்விட் வந்து எப்படி ஈஸியாக தயாரிக்கலாம் தான் பார்க்க போகிறோம். பொதுவாகவே மார்க்கெட்டில் கிடைக்கக்கூடிய டிஷ் வாஷ் நம்ம பயன்படுத்தும் போது அதில் அதிகமான கெமிக்கல்ஸ் இருக்கும். அது என்ன பண்ணணும், நம்ம கையில் ஈஸியாகவே வந்து அரிப்புத்தன்மை, தோல் சுருக்கத்தை ஏற்படுத்தும். அது மட்டும் இல்லாமல் நம்ம சரியாக பாத்திரம் கழுவாமல் விட்டுட்டோம் இல்லைனாலும் அதில் இருக்கக்கூடிய அந்த சல்ஃபேட் என்ன ஆகும்னா நம்ம உடம்புல வந்து சிறு சேரும்பொழுது நமக்கு ஈஸியாகவே பக்க விளைவுகளை வந்து ஏற்படுத்தும். அந்த மாதிரிலாம் இல்லாமல் இயற்கையான முறையில் நம்ம தயாரிக்கக்கூடிய இந்த டிஷ் வாஷ் உங்களுக்கு எந்த விதமான பக்க விளைவும் ஏற்படுத்தாது. இது இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்க்க ஆரம்பிச்சிடலாம். இப்போ நம்ம 1 லிட்டர் டிஷ் வாஷ் ரெடி பண்ணுறதுக்கு உண்டான செய்முறைகளை தான் பார்க்க போகிறோம். அதுக்கு நான் 4 எலுமிச்சம்பழம் எடுத்திருக்கேன். நல்ல பழுத்த எலுமிச்சம்பழம் பெருசாக எடுத்திருக்கேன். கழுவிடுங்க. இந்த மாதிரி ஒரு பிளேட்டை அடியில் வச்சுட்டு கட் பண்ணுங்கள். அப்போ தான் அதனுடைய சாறுகள் வந்து வெளியில் போகாது. கட் பண்ணும்போது அதாவது ஒரு பக்கம் 4 நாளாக கட் பண்ணிக்கங்க. ஒரு பழத்தை 2ஆக கட் பண்ணுறீங்கன்னா அதை 4 நாளாக கட் பண்ணிங்கன்னா மொத்தம் 8 துண்டுகளாக வரும். உள்ளே இருக்கக்கூடிய விதைகளை வந்து ஈஸியாக ரிமூவ் பண்ணிவிடுங்க. இப்போ இதை நம்ம ஒரு பாத்திரத்தில் கலெக்ட் பண்ணிக்கலாம். இப்போ இதில் ஒரு 1.5 லிட்டர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ இது இருக்கட்டும். அதுக்கு அடுத்ததான் இது பேர் வந்து பூந்தி கொட்டை, இங்கிலீஷில் வந்து சோப் நட் சொல்லுவாங்க. இயற்கையாகவே நுரைப்புத்தன்மை கொடுக்கக்கூடியது. எண்ணெய் பிசுரை வந்து ஃபாஸ்ட்டாக ரிமூவ் பண்ணும். நம்ம தலைக்கெல்லாம் சீயக்காய் தேய்க்கிறோம் இல்லையா, அந்த சீயக்காய் கூட இது வந்து சேர்த்து பயன்படுத்துவாங்க. இது வந்து நாட்டு மருந்து கடைகளில் இல்லைனா மளிகை கடைகளில், டிபார்ட்மெண்ட் ஸ்டோரில் எல்லா இடத்துலையுமே வந்து கிடைக்கும். 100 கிராம் வந்து பார்த்தீங்கன்னா 11 ரூபாய் தான். இதை நம்ம அப்படியே வந்து எடுத்து பயன்படுத்த முடியாது. இது நீங்கள் தட்டினீங்கன்னா உள்ளே வந்து கருப்பு கலரில் ஒரு விதை இருக்கும். அதை எடுத்துட்டு இது மேலே இருக்கக்கூடிய தோள்களை மட்டும் என்ன பண்ணணும்னா தண்ணியில் போட்டு நைட்டே வந்து ஊற வச்சுக்கணும். அந்த மாதிரி நான் இப்போ வந்து ஊற வச்சுருக்கேன். 100 கிராம் அளவுக்கு எடுத்திருக்கேன். அதையும் இப்போ இது கூட நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ இதை நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு கொதிக்க விடுவோம். கரெக்டாக உங்களுக்கு ஒரு 20லேருந்து 25 நிமிஷத்து வரைக்கும் இது வந்து கொதிக்க விடணும். மீடியம் இல்லைன்னா கம்ப்ளீட்டாக ஸ்லோவாக கூட வச்சுக்கலாம். ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஏன்னா வந்து இதில் நம்ம சோப் நெட், அதாவது அந்த பூந்தி கொட்டை இருக்கனால மேலே வந்து பொங்கி வரும். ஸோ அதனால் நீங்கள் கம்ப்ளீட்டாக சிம்மில் கூட வச்சுருங்க. கரெக்டாக அந்த எலுமிச்சம்பழ தோல் வந்து உங்களுக்கு நல்ல வெந்து வரணும். உங்களுக்கு அவ்வளோதான் வித்தியாசம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எந்த அளவுக்கு தண்ணி வச்சுருந்தோம் இந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து சுண்டி வந்திருக்கு. இப்போ இதை நம்ம ஆற வச்சிடலாம். இப்போ இதை ஆறிடுச்சு. இதை நம்ம வடிகட்டிக்கலாம். இந்த மாதிரி வடிகட்டி இல்லைன்னா கவலைப்பட வேண்டாம். அந்த தண்ணியை மட்டும் எடுத்துட்டு அதனுடைய அந்த எலுமிச்சமும் அந்த பூந்தி கொட்டையும் இருக்குல்ல, அதை மிக்ஸி ஜாரில் போட்டுக்குங்க. கொஞ்சமாக தண்ணி விட்டு அதாவது நம்ம அந்த கொதிக்க வச்ச தண்ணியே விட்டு அரைச்சிங்க. அரைச்சிட்டு இந்த மாதிரி பேஸ்ட்டாக ரெடி பண்ணிக்கங்க. இப்போ மறுபடியும் இதை நம்ம காய்ச்சணும். வேறு ஒரு பாத்திரத்தில் இதை நம்ம ஊற்றிடலாம். ஊற்றிட்டு அந்த தண்ணியை வந்து மிக்ஸி ஜாரில் போட்டுட்டு நல்லா அலசிட்டு அதையும் இதோட சேர்த்துக்குங்க. தேவைப்பட்டால் இன்னும் கொஞ்சம் தண்ணியும் சேர்த்துக்கலாம். அதாவது அதிகமாக சேர்த்துறாதீங்க. அந்த மிக்ஸி அலசறதுக்காக உங்களுக்கு தண்ணி தேவைப்படுதுன்னா சேர்த்துங்க. ஸோ இப்போ இந்த கரெக்டாக இந்த பதத்துக்கு இருக்கணும் உங்களுக்கு. அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இதில் நம்ம வந்து உப்பு சேர்க்கணும். உப்பு வந்து நான் இந்து உப்பு தான் சேர்க்குறேன். ஏன்னா எதுக்காகனா இந்துப்பு வந்து கையில் வந்து உங்களுக்கு எரிச்சல் தன்மைலாம் ஏற்படுத்தாது. அப்படி சப்போஸ் உங்கள்கிட்ட இந்துப்பு இல்லைனாலும் நம்ம வீட்டில் பயன்படுத்தக்கூடிய கல்லுப்பும் பயன்படுத்திக்கலாம். ஆனால் கல்லுப்பு வந்து அந்த கிறிஸ்டல் கல்னு சொல்லுவாங்களே, கிறிஸ்டலைஸ்டு அந்த ரொம்ப ஷைன் பண்ண கல்லுப்பு வைக்கிறாங்க பாருங்க, அதை பயன்படுத்தக்கூடாது. நார்மலாக கல்லுப்பு கிடைக்கும் இல்லையா, அதை நேரடியாக கடல்லேருந்து கிடைக்கக்கூடிய கல்லுப்பு, அந்த கல்லுப்பை வந்து பயன்படுத்தலாம். கரெக்டாக 1 கப் அளவுக்கு பயன்படுத்திங்க. கரெக்டாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 300 கிராம் அளவுக்கு தேவைப்படும். கல்லுப்பு அரைக்கணும்னு அவசியம் கிடையாது. நேரடியாகவே நீங்கள் சேர்த்துக்கலாம். இது வந்து கரைஞ்சிரும். இப்போ இதை வந்து ரொம்ப நேரம் கொதிக்க வேணாம். ஒரு 10 நிமிஷம் கொதிக்க விடுங்க. இது நம்ம பூந்தி கொட்டை அரைச்சதுனால பட்டு நல்லா பொங்கி வரும். ஸோ ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக ஸ்டவ்வை வந்து சிம்மில் வச்சுருங்க. ஸ்லோவாக வச்சுட்டு நீங்கள் 10 நிமிஷம் இதை கொதிக்க விட்டால் போதும். இப்போ 10 நிமிஷம் ஆயிடுச்சு. அடுத்ததான் இது கூட ஒரு 100 ml அளவுக்கு வினிகர், ஒயிட் வினிகர் சேர்த்துக்கலாம். இதுவும் டிபார்ட்மெண்ட் ஸ்டோரு இல்லைனா வந்து பெரிய பெரிய மளிகை கடையில் எல்லா இடத்துலையுமே வந்து கிடைக்கும். இது வந்து நம்ம உணவுகளில் சேர்த்துக்கக்கூடிய ஒரு பொருள் தான். அதனால் உங்களுக்கு எந்த விதமான பக்க விளைவுமே ஏற்படுத்தாது. பதப்படுத்தப்பட்ட ஒரு புளிப்புத்தன்மை உள்ள ஒரு லிக்விட் தான் இது. இது சேர்க்கறதுனால நம்முடைய டிஷ் வாஷ் வந்து நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு பயன்படுத்தணும்னு அவசியம் இல்லை. வெளியிலே வச்சு பயன்படுத்தலாம். கிட்டத்தட்ட உங்களுக்கு 2 மாதம் வரைக்கும் இது வந்து கெட்டு போகாது. வெளியிலே நீங்கள் வச்சு பயன்படுத்திக்கலாம். அது மட்டும் இல்லாமல் பாத்திரம் அந்த எண்ணெய் பிசுரெல்லாம் வந்து சட்டுன்னு நீக்கிட்டு நல்லா பளிச்சுன்னு வச்சுக்கிறதுக்காக மெயினாக வந்து இந்த லிக்விட் வந்து பயன்படும். இது சேர்த்து பிறகு ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விடுங்க. ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக சிம்லேயே இருக்கட்டும் அடுப்பு. இப்போ இதை கொதிச்சு முடிஞ்சிடுச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை நம்ம வடிகட்டிக்கலாம். இந்த மாதிரி வடிகட்டிட்டு இந்த சக்கை இருக்கு இல்லையா, சக்கையை வந்து தூக்கி போட்டுற வேணாம். வீட்டில் வந்து பித்தளை பாத்திரம் இருந்துச்சு, அதுக்கெலாம் வந்து நல்லா தேய்ச்சிங்கன்னா பளிச்சுன்னு விட்டுடும் பித்தளை பாத்திரம். இது கூட கொஞ்சமாக புளி வச்சு தேய்ச்சா கூட இன்னும் நல்லா பட்டுன்னு விட்டுரும் உங்களுக்கு. அதாவது அந்த விளக்கில் இருக்கக்கூடிய அந்த எண்ணெய் பிசுரெல்லாம் எடுத்துட்டு நல்லா பளிச்சுன்னு பாத்திரம் வந்து இருக்கும். இப்போ இது நல்லா ஆறட்டும். இப்போ நல்லா ஆறிடுச்சு. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 1.25 லிட்டர் அளவுக்கு நம்மளுக்கு வந்திருக்கு பாருங்கள். இதை வந்து நான் வந்து ஏற்கனவே வீட்டில் இருந்த காலி டிஷ் வாஷ் பாட்டில் இருக்குது, அதில் வந்து சேர்த்துக்கிறேன். சப்போஸ் இந்த மாதிரி இல்லை அப்படின்னா கூட நீங்கள் இந்த மாதிரி கோக் பாட்டில் அந்த மாதிரி நிறைய பாட்டில்ஸ்லாம் இருக்கு இல்லையா, அதில் வந்து சின்னதாக ஒரு ஹோல் போட்டுட்டு கூட நீங்கள் இந்த மாதிரி வந்து ஊற்றி வச்சு பயன்படுத்திக்கலாம்.
இது இப்போ ரெடி ஆகிடுச்சு. இது இப்போ எப்படி பயன்படுத்தணும்னு பார்க்கலாம். நான் உங்களுக்கு டெமோக்காக கொஞ்சமாக எண்ணெய் எடுத்துகிட்டு ஒரு பிளேட்டில் நல்லா அப்ளை பண்ணி விட்டுறேன். அதுக்கப்புறமா அதே எண்ணெய் கையோடைய கொஞ்சமாக மஞ்சளும் தொட்டுக்கிறேன். மஞ்சள் சேர்த்துட்டு, ஏன்னா வந்து நம்ம சமைக்கும் போது மஞ்சள் கரை எண்ணெய் பிசுறு எல்லாம் கலந்து தானே இருக்கும். அதனால் இந்த மாதிரி உங்களுக்கு தடவி காமிக்கிறேன். அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, இந்த பாத்திரம் நான் வீட்டில் ரெகுலராக எண்ணெய் ஊற்றி வைக்கிற பாத்திரம், மேலெல்லாம் பிசுறாக இருக்கும். இந்த பாத்திரத்தையும் உங்களுக்கு ஒரு டெமோக்காக காமிக்கிறேன். இப்போ நம்ம கொஞ்சமாக லிக்விட் வந்து ஒரு காட்டனில் வந்து அந்த மாதிரி பஞ்சில் வந்து நம்ம கொஞ்சமாக தொட்டுக்கலாம் அந்த ஸ்க்ரப்பரில். நான் வந்து உங்களுக்கு காமிக்கணுன்றதுக்காக இந்த மாதிரி ஊற்றி காமிக்கிறேன். நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு பவுலில் கொஞ்சமாக அந்த லிக்விடை வந்து ஊற்றிக்கிட்டு இந்த ஸ்க்ரப்பரால் வந்து தொட்டுக்கலாம். தொட்டுட்டு நீங்கள் இந்த மாதிரி வந்து தேய்ச்சி விட்டுடலாம். ரொம்ப நேரம்லாம் தேய்க்கணும்னு அவசியம் இல்லை. ஜஸ்ட் லைட்டாக தேய்ச்சாலே போதும். நான் சொல்லிடுறேன், நுரைப்புத்தன்மை அதிகமாக வராது. ஜஸ்ட் ஒரு மைல்டான நுரைப்பு இருக்கும். ஏன்னா இதில் நம்ம உப்பு அதெல்லாம் பயன்படுத்தினாலும் அதிகமான நுரைப்புத்தன்மை வந்து உங்களுக்கு ஏற்படுத்தாது. ஆனால் பட்டுன்னு ஆயில் கரை எல்லாமே வந்து போயிடுது. குறிப்பாக கடாயில் அங்கங்கே இந்த மஞ்சள் கலர்லாம் படிஞ்சிருக்கு இல்லையா, அந்த மஞ்சள் கரையெல்லாம் சட்டுன்னு போயிடுது. அவ்வளோ ஒரு அருமையாக இருக்குது. ஜஸ்ட் லைட்டாக தேய்ச்சி விட்டுருங்க. இது வந்து எண்ணெய் பாத்திரம்ன்றனால நான் கொஞ்சமாக என்ன பண்ணுறேன்னா, அயன் ஸ்க்ரப்பர் இருக்கு இல்லையா, அந்த இரும்பு ஸ்க்ரப்பர், அதையும் வச்சு தேய்க்கிறேன். அப்போ தான் வந்து இந்த விளிம்புகள்லாம் என்ன பண்ணுவோம்னா, அந்த எண்ணெய் பசரை வந்து ரொம்ப நாள் இருந்துச்சுன்னா போகாது. அதனால் அந்த மாதிரி அயன் ஸ்க்ரப்பர் வச்சு தேய்ச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அது வந்து சட்டுன்னு விட்டுடும். ஸோ அதையும் இப்போ தேய்ச்சி விட்டுறேன். இப்போ இதை நம்ம ஒன்று ஒன்றா கழுவ ஆரம்பிச்சிடலாம். கழுவும் போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதில் நுரைப்புத்தன்மை கம்மி இருக்கிறதுனால சட்டுன்னு வந்து கழுவிடலாம். தண்ணி மிச்சம் ஃபஸ்ட்டு. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த விதமான பக்க விளைவுமே ஏற்படுத்தாது. கொஞ்சம் கூட உங்களுக்கு இதில் கெமிக்கல்ஸ் அந்த மாதிரி கிடையாது. ஸோ ஈஸியாக சீக்கிரமாக கட்டலாம். இந்த பாருங்கள், தட்டு எந்த அளவுக்கு பளிச்சுன்னு பளபளன்னு மின்னுது பாருங்கள். கொஞ்சம் கூட அது வந்து மஞ்சள் தட்டு கழுவுனது. இப்போ இது வந்து எண்ணெய் பிசுறு உள்ள தட்டு கழுவுறேன். கொஞ்சம் கூட உங்களுக்கு அந்த எண்ணெய் பிசுறு லைட்டாக கூட இல்லை பாருங்கள். அந்தளவுக்கு ஒரு அருமையான இது டிஷ் வாஷ் இது. இதுவும் இப்போ கழுவியாச்சு பாருங்கள். அடுத்ததான் நம்ம அந்த எண்ணெய் கிண்டி இருக்கோம் இல்லையா, அதையும் நம்ம கழுவிடலாம். இப்போ பாருங்கள், இதனுடைய தண்ணி எல்லாத்தையுமே நான் வந்து வடிகட்டிட்டு எடுத்து வச்சுருக்கேன். எந்த அளவுக்கு பளபளப்பாக இருக்குது பாருங்கள் பாத்திரம். நம்ம வந்து நார்மல் சோப்பை யூஸ் பண்ணி நம்ம வாஷ் பண்ணுறதை விட இது யூஸ் பண்ணி பண்ணுறதுனால உங்களுக்கு சட்டுன்னு வேலையும் முடிஞ்சிடும். பாத்திரமும் நல்லா பளபளன்னு இருக்குது பாருங்கள், அழகாக. அடுத்ததாக எல்லாருமே வந்து பொதுவாக ஹவுஸ் ஒய்ஃபை ரொம்ப மனசுக்கு சங்கடப்படுத்தக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, கிச்சனில் அதாவது அடுப்பங்கரையில் இருக்கக்கூடிய சுவிட்ச் போர்டில் எண்ணெய்க்கரை வந்து ரொம்ப ஈஸியாக வந்து படிஞ்சிடும். அதை ரிமூவ் பண்ணுறதுக்கு நம்ம என்னென்னமோ வச்சு தேய்ப்போம் போவோம், ஆனால் அது போகவே போகாது. நம்மளுக்கு உடம்பு டயர்டானது மட்டும்தான் மிச்சமாக இருக்கும். அதுவும் இல்லாமல் வாரத்துக்கு ஒரு ட்ரிப் வந்து ஈஸியாக படிஞ்சிடும். ஆனால் இந்த மெத்தட் உங்களுக்கு ரொம்ப சுலபமாக, கிட்டத்தட்ட 3 நிமிஷம் மட்டும்தான் அவ்வளோ சுலபமாக வேலை முடிஞ்சிடும். இது எங்கள் வீட்டுக்கு வந்து கிச்சனில் இருக்கக்கூடிய சுவிட்ச் போர்டு பாருங்கள் எந்த அளவுக்கு டர்ட்டியாக இருக்குன்னு சொல்லிட்டு நான் என்னென்னமோ முயற்சிலாம் பண்ணால் எனக்கு போகவே இல்லை. ஆனால் நான் இந்த லிக்விட் வந்து கொஞ்சமாக தான் எடுத்து பயன்படுத்தினா சட்டுன்னு போயிடுச்சு. நான் ஓப்பனாகவே சொல்கிறேன், நான் வந்து ஃப்ரெஷ்ஷான, அதாவது புதுசாக வாங்கின ஸ்க்ரப்பர் எடுத்திருக்கேன். ஸ்க்ரப்பர் கண்டிப்பாக ஈரம் இருக்கக்கூடாது, ஏன்னா நம்ம சுவிட்ச் போர்டில் வைக்க போகிறோம். அதுக்கப்புறம் அதில் கொஞ்சமாக ஒரு 2 சொட்டு போடுங்க, அதிகமாக போடாதீங்க. இந்த லிக்விட் வந்து 2 சொட்டு போட்டுங்க. போட்டுட்டு ரொம்பலாம் தேய்க்காதீங்க. ஜஸ்ட்டு அது மேலேருந்து லைட்டாக இந்த பக்கமாக இழுத்து விடுங்க. ஒரு 4 தடவை இழுக்கும் போதே பார்த்தீங்கன்னா அந்த எண்ணெய் கரை எல்லாமே அந்த பஞ்சோடே வந்து ஒட்டின்னு வந்துடும். அந்தளவுக்கு ஒரு அருமையான ஒரு டிப்ஸ் இது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மறுபடியும் இந்த பக்கம் சைடில் எல்லாமே கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். குறிப்பாக ஈரம் இருக்கக்கூடாது, ஏன்னா சுவிட்ச் போர்டு இது. நான் மறுபடியும் சொல்கிறேன், சுவிட்ச் போர்டு ஈரம் இருக்கக்கூடாது. நல்லா தொடச்சி விட்டுருங்க, ஃபுல்லாகவே தொடச்சிட்டு. அதுக்கப்புறம் வந்து இது வந்து என்னுடைய ஹால் சுவிட்ச் போர்டு. இது ஃபஸ்ட்டு காட்டுறது கிச்சன் சுவிட்ச் போர்டு. இதுக்கு அடுத்தது வந்து ஹால் சுவிட்ச் போர்டு காமிச்சிட்டு இருக்கேன். அது எந்த அளவுக்கு டர்ட்டியாக இருக்கு பாருங்க. ஏன்னா பொதுவாகவே குழந்தைங்க இருக்கிற வீட்டில் பார்த்தீங்கன்னா அடிக்கடி போய் எதாவது சாப்பிட்டுட்டு என்ன பண்ணிடுங்கன்னா போய் உடனே போய் அதே கையோடு வந்து சுவிட்ச் போடும்போது அந்த சுவிட்ச் போர்டை சுற்றி என்ன ஆகிடும்னு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே அழுக்காயிடும். அந்த சுவிட்ச் போர்டை சுற்றி இருக்கக்கூடிய அந்த செவுத்தில் இருக்கக்கூடிய வெள்ளை சவுத்தில் இருக்கக்கூடிய அழுக்குகளையும் இது வந்து ஈஸியாக ரிமூவ் பண்ணுது. ஜஸ்ட் கொஞ்சமாக எடுத்துக்கோங்க. கொஞ்சமாக எடுத்துகிட்டு தண்ணியே வேண்டாம், அந்த லிக்விட் மட்டும் போதும். அந்த லிக்விடை ஜஸ்ட் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு காஞ்ச துணி ஒன்று எடுத்துக்கோங்க. காஞ்ச துணியை வச்சு என்ன பண்ணிவிடுங்கன்னா உடனே ஊற வைக்க வேணாம், எதுவும் பண்ண வேணாம். அதை தொடச்சிட்டு உடனே அதை வச்சு அழுத்தி தொடச்சிட்டிங்க அப்படின்னா இந்த அளவுக்கு உங்களுக்கு பளிச்சுன்னு ஆகிடுது சுவிட்ச் போர்டு. எனக்கே ரொம்ப ஆச்சரியமாக போயிடுச்சு, இதுவாக இந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு க்ளீன் பண்ணுது. இதை நீங்கள் யூஸ் பண்ணி கண்ணாடி க்ளீன் பண்ணலாம், பீரோ க்ளீன் பண்ணலாம், டேபிள் க்ளீன் பண்ணலாம். அதுக்கப்புறம் வாஷ் பேஷன், எங்கள் வீட்டு சிங்க்கு வாஷ் பேஷன் அந்த பைப் இருக்கு இல்லையா, அந்த பைப்பை க்ளீன் பண்ணலாம். அதுக்கப்புறம் டோரை க்ளீன் பண்ணலாம். நான் எல்லாத்துக்குமே இப்போ இதை தான் பயன்படுத்துகிறேன். ரொம்ப அருமையான ரிசல்ட் கொடுக்குது. அப்புறம் எடுத்தங்கவுத்தன் நான் வந்து ஒரு விஷயத்தை ஷேர் பண்ணல. ஒரு வாரமாக இதை நான் வந்து முயற்சி பண்ணி பார்த்தேன். எனக்கு நல்ல ஒரு ரிசல்ட் கிடைச்சிது. ஸோ நான் வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆன ஒரு விஷயம் இது. எனக்கு சாட்டிஸ்ஃபைட் ஆன பிறகு மட்டும்தான் இது உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். குறிப்பாக பார்த்தீங்கன்னா விமன்ஸ், அதாவது வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு இந்த டிப்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா வந்து இந்த கிச்சனை க்ளீன் பண்ணுறதுக்கு இந்த பெண்கள் ரொம்பவே வந்து கஷ்டப்படுவாங்க. இது அவங்களுக்கு ரொம்ப ஈஸியாக வேலை முடிஞ்சிடும். இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செய்யறதுக்கு இவ்வளோ நேரம் ஆகுதுன்னு நீங்கள் கொஞ்சம் கூட கஷ்டப்படாதீங்க. கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா அதை கொதிக்க ஒரு 20 நிமிஷம், அதுக்கப்புறம்
அப்புறம் மறுபடியும் ஒரு கொதிக்க ஒரு 10 நிமிஷம் 30 நிமிஷம் அதை அரைக்க பார்த்தீங்கன்னா ஒரு 35 நிமிஷம் மட்டும்தான் இந்த வேலை உங்களுக்கு செய்யறதுக்கு. ஆனால் இதை நீங்கள் 2 மாதம் வெளியில் வச்சு பயன்படுத்த முடியும் இந்த லிக்விடை. நீங்கள் அடிக்கடி வாங்குகிற செலவு மிச்சம் ப்ளஸ் உங்களுக்கு ஒரு 35 நிமிஷம் வேலை அவ்வளோதான். அதுக்கப்புறம் உங்களுக்கு எல்லா வேலையுமே வந்து ரொம்ப சுலபமாக வேலையை முடிச்சிடுது இது. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்கள் இல்லை உங்கள் ரிலேட்டிவ்ஸ்க்கு யாருக்கா தேவைப்படலாம். ஸோ ப்ளீஸ் ஷேர் பண்ணுங்கள். இது என்னுடைய ஃபேஸ்புக் பேஜ் ஐடி. இதில் போயிட்டு நீங்கள் லைக் அண்ட் ஃபாலோ பண்ணுறதுனால நான் டெய்லியும் அப்டேட் பண்ணுற பியூட்டி டிப்ஸ், ஹெல்த் டிப்ஸ் வீடியோ அந்த மாதிரி இந்த மாதிரி யூஸ்ஃபுல் வீடியோஸ் எல்லாமே நீங்கள் உடனுக்குடன் பார்க்கலாம். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஈஸியாக ஷேர் பண்ணலாம். மேலும் இது போன்ற பயனுள்ள தகவல்களுக்கு இந்த சேனல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்களாக இருந்தால் உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கூடவே இந்த பெல் நோட்டிஃபிகேஷன் சிம்லையும் அழுத்திக்கிங்க. தேங்க்யூ.